ஒரு சமாதானமான ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், வாழும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் கிடையாது, வேதனை இல்லாத குடும்பங்கள் கிடையாது. எங்கேயாவது ஒரு ஓரத்திலே குறைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சமாதானம் இல்லாத குறை, சுகம் இல்லாத ஒரு குறை, பணப்பிரச்சனை என்கிற ஒரு குறை, நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்காத ஒரு குறை, திருமண காரியம் நடக்காத ஒரு குறை, இப்படி பலதரப்பட்ட குறைகள், அல்லது எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வராத குறைகள், அல்லது பிள்ளைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ ஒரு பெத்த தாய்க்கு பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையலை, தோற்று போச்சுன்னா அது ஒரு குடும்பத்துக்கு ஒரு குறை. இதை எல்லாமே கர்த்தர் சரி பண்ணுவார், சீர்படுத்துவார். எல்லா கோணலான காரியங்களையும் செவ்வையான காரியங்களாய் மாற்றுவார். இதை மாற்றுவதற்குண்டான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்லுகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தேடுகிற எவனும் கண்டடைவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் அவனை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி எத்தனையோ மனிதர்களிடத்தில் நாம் உறவை வளர்த்து கொள்கிறோம், உறவு வைத்து கொள்கிறோம். எத்தனையோ காரியங்களை நல்லது கெட்டது என்கிற எல்லா காரியங்களையுமே நம்முடைய துக்க துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். என் வீட்டில் இப்படி, என் குடும்பத்தில் இப்படி, என் கணவர் இப்படி, மனைவி இப்படி, என் பிள்ளை இப்படி, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கிறது, என்ன செய்யணும் தெரியலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எல்லாத்தையுமே என்ன செய்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம், சொல்லுகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறோம். ரொம்ப நெருங்கியவர்கிட்ட சொல்கிறோம், என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, என் மகனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, என் மகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கு ஒன்றுமே ஓடலை, என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க, வைக்கிறீங்க. அது ஒரு பக்கம் உண்மையாக நேசிக்கிறவன்ட்டு நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். நீங்கள் தெரிவிக்கிறது யார்கிட்ட தெரிவிக்கணும், யார்கிட்ட சொல்லணும் அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா, அதாவது எல்லா மனிதர்களையும் உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லு, வேதனை என்கிட்ட சொல்லு, கஷ்டத்தை என்கிட்ட சொல்லு அப்படின்னு எந்த மனிதனுமே சொன்னது கிடையாது, சொல்கிற போகிறது கிடையாது. அவன்கிட்ட கேட்டால் என் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது, நான் உன் பிரச்சனையை என்கிட்ட சொல்லி என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, வருத்தப்பட்டு எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்போது எல்லா புத்திக்கும் மேலான உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ளும். ஓகே. அப்புறம் சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிறபடியினாலே உங்களுடைய கவலைகளை என்கிட்ட கொடுத்துருங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி பெத்த தாய் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டா என் பிரச்சனை முடிஞ்சு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிள்ளையை கட்டி கொடுத்த பிற்பாடு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இப்போ இனிமேல் நான் சந்தோஷமாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன், நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முடியாது. மகளை கட்டி கொடுத்த பிற்பாடு ஒரு 6 மாதம் மகன் நல்லா இருக்கும், மருமை என்ன தப்பு பண்ணுவார், உடனே மகன் என்ன பண்ணும், போனை போட்டு அம்மாட்ட சொல்லுமா சொல்லாதா? உடனே அம்மா சிரிப்பாங்களா, சந்தோஷப்படுவாங்களா? சொல்லுங்கள், வேதனைப்படுவாங்க. உடனே அதுக்கு ஒரு ஆண்டவட்ட மன்றாடுவாங்க. சரி, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்து குழந்தை இல்லைன்னா அதுக்கு ஜெபிக்கணும், அடுத்து குழந்தை பிறந்துருச்சு அந்த படிக்க வைக்கணும், அதுக்கு ஜெபிக்கணும். எல்லாத்துக்குமே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தேவைகள் குறைகள் ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஜெபிக்கணும். ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம ஏசப்பட என்ன செய்யலாம், கேட்கலாம், அவர் கொடுப்பார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. முடியாத காரியத்தை உங்களால் முடிய வைக்க முடியும் என்பதை தெரிஞ்சு கொள்ளுங்கள். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா குடும்பத்துக்கும் கடைசியில் ஜெபிக்க போகிறோம். ஆனால் ஜெபிக்க போகிறோன்னா அது எப்படி ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற ஆள் எப்படி இருக்கணும், தேவனோடு உறவு வைக்கிற ஆள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அவங்க யாருமே தோற்று போனவங்கள. பூமி அவருடைய காரணத்தால் நிரம்பி இருக்குது. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 32 27 to 30 வாசிங்க. 2 நாளாகமம் 32
27 to 30 ஒரு ஆள் வாசிங்க. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளும். எசேக்கியாவுக்கு என்னென்ன பொருள்? ஐஸ்வர்யமும் அப்புறம் கனமும். அதை வந்து இங்கே இதை நீங்கள் முதல் படித்து உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதை கேட்குறது மாத்திரமல்ல, இதை நீங்கள் படிக்கணும். சரிங்களா? நீங்களே எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. திருப்பி வாசிங்க. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளும், தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும், சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். ஒரு டேம் தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கு இப்போ எப்படி வைகை டேமு மேட்டூர் டேம்லாம் இருக்குது. இவர் இயேசு காலத்துக்கு முன்னமே இவர் என்ன செஞ்சிட்டார்? தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாரு? டேம் என்ன செஞ்சுருக்கிறாரு? கட்டி வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆடு மாடு வளர்த்து அதுக்கு தொழுவத்தை வச்சு அவர் என்ன சொல்கிறாரு? பொண்ணு பொருள் நகை வெள்ளி சேர்க்கறதுக்கு களஞ்சியம் என்ன வச்சாரான்? களஞ்சியம் என்னது? பண்டக சாலை. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பேங்க் டெபாசிட்டுன்னு சொல்லலாம். அப்போ சேர்த்து வச்சுருந்தார். ஓகே, இதை படிக்கும்போது இவர் சூழ்நிலையும் நம்ம சூழ்நிலையும் கொஞ்சம் ஒரு பக்கம் பாருங்கள். இப்போ எசேக்கியாவை சூழ்நிலையை பார்த்துக்கோங்க, நம்ம சூழ்நிலையை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. எசேக்கியாவையும் பாருங்கள், உங்களையும் பாருங்கள், நம்மளையும் பார்ப்போம். என்னையும் சேர்த்துக்கிறேன். இந்த ரேஞ்சுக்கு நின்று வரல. எசேக்கியா டேம்லாம் கட்டியிருக்கிறாரு. தண்ணியை கூட சேர்த்து வைக்க டேம் கட்டியிருக்கிறாரு. வெள்ளி. ஆனால் இதில் ஒரு வசனம் இருக்குது. இதை யார் கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க பார்ப்போம், வாசிக்க பார்ப்போம். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். யார் கொடுத்தது? எல்லாம் சொல்லுங்க. தேவன். நல்லா சொல்லுங்க. தேவன் எசேக்கியாவுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். சொல்லுங்க. தேவன் எசேக்கியாவுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இதே போல் எனக்கும் கொடுப்பார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உள்ள நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ எசேக்கியா வந்து என்ன பண்ணாருன்னா, வெள்ளியும் பொன்னையும் வேற என்ன கந்த வர்க்கமா இதெல்லாம் சேர்த்து வைக்க களஞ்சியம் கட்டினார். நான் என்ன சொல்கிறேன்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்? நம்ம சேர்த்து வைக்க வேணாம், அடகு வச்சதை திருப்பினா போதும். ஆமே. என்னது? சேர்த்து வைக்க வேணாம், அடகு வச்சதை திருப்பினா போதும். ஆமாவா இல்லையா? இப்போ இவர் சூழ்நிலையும் பாருங்கள், நம்ம சூழ்நிலையும் பாருங்கள். இதை யார் இவர் உயர்த்தினது? யார்? வசனம் சொல்ல தேவன் அவரை உயர்த்தினார். அப்போ இவரை உயர்த்தினவரை நம்ம உயரமா உயர மாட்டோமா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மைண்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் எண்ணத்தை உங்கள் சிந்தையை மாற்றுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை வழிபடுறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே பைபிளில் போட்டிருக்கு. இதே இதை ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோப் எடுத்துக்கொள்ளுங்க, ஈசாக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இவங்களாம் எப்படி மறித்தாங்க? தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. செங்கக்கல் யார் பார்த்துருக்கா? கட்டுற செங்கக்கல் பார்த்துருக்கீங்களா? செங்கக்கல் போல் தங்கம். பைபிளில் போட்டிருக்கு, தாவீது செங்கக்கல் போல் தங்க கட்டிகளை அரண்மனை பின்னால் சேர்த்து வச்சுருந்தாருன்னு போட்டிருக்கு. ஒரு செங்கக்கல் எத்தனை கிலோ இருக்கும்? அவ்வளோ தங்க கட்டி. ஒரு செங்கக்கல் இருந்தால் போதும், நம்ம பஞ்சாயத்து முடிஞ்சிடும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு செங்கக்கல் இருந்தால் போதும் இல்லையா? ஒரு செங்கக்கலுக்கு உண்டான தங்கம். அல்லேலூயா. ஆனால் அந்த மாதிரி எத்தனையோ டன்னு கணக்கில் தாவீது சேர்த்து வச்சுருந்தார். நான் சொல்கிறேன், அதெல்லாம் வேணாயா. எல்லா பிரச்சனையும் முடித்து
எனக்கு உண்டானது நான் பேங்கில் அடை வச்ச திருப்பினா அதுவே எனக்கு போதுமையா. அப்படி தான் நம்ம கேட்குறோம். இப்போ அல்லையிலே சொல்லுங்கள், புரியுதா? ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்படி இருக்க வேண்டிய ஆள் இப்போ இப்படி இருக்கிறோம். எப்படி இருக்க வேண்டிய ஆள் எல்லாம் சொல்லுங்கள். ஆபிரகாமை போல் இருக்க வேண்டிய ஆள், ஈசாக்கை போல் இருக்க வேண்டிய ஆள், யாக்கோப்பை போல் இருக்க வேண்டிய ஆள், இந்த எசேக்கியாவை போல் இருக்க வேண்டிய ஆள். இப்படி ஆகிறது கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்களாம் இதை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்க, நினச்சி பார்க்க மாட்டீங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆனால் இதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் கர்த்தர் இப்படி எசேக்கியா உயர்த்தினார் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம ரிச்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆகுது, எத்தனையோ ஜெபங்கள் பண்ணுறோம், எத்தனையோ ஜெபங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்தில் தேவனுடைய ரேமா வார்த்தை அல்லது தேவனுடைய தரிசனம் அல்லது இயேசுனுடைய வாக்கு, இதை நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு உங்களோடு தத்துருவமாக பேசினார் என்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த எசேக்கியாவை போல் நம்ம என்ன செய்யலாம்? உயரலாம். அதுக்கு உண்டான முயற்சிகள், அதுக்குண்டான நேரங்கள், அதுக்குண்டான தாளந்துகளை நம்ம உருவாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், அநேக மனிதர்கள்ட்ட சொந்தங்கள்கிட்ட அதிகமாக உறவாடுவதை காட்டிலும் நம்ம ஏசப்பட்ட உறவாடணும். ஒரு நாளைக்கு ஏசப்பட்ட உறவாடக்கூடிய நேரம் 24 மணி நேரத்துக்கு தசமபாகம் எவ்வளவு? 2 மணி நேரம் 40 நிமிஷம். அப்போ தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஒரு நாளைக்கு தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு நேரம் 2 மணி நேரமும். இப்படி யாரெல்லாம் 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஒரே டயத்தில் எடுக்க முடியாட்டினாலும் அதை ஒரு நாளைக்கு 3 வகையாக பிரித்து என்ன செய்யலாம்? நீங்கள் உட்காந்து நீங்கள் தேவனோடு உறவாடினீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்துடும். இந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்துடும். சும்மா வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்படி என்றால் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த எசேக்கியா எப்போ ஜெபம் பண்ணாலும் ஏசப்பட்ட ஒரு ரேமா வார்த்தையை வாங்கிடுவார். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், என் குடும்பத்தில் ஏன் பிரச்சனை, எனக்கு ரீசன் சொல்லுங்கள், நம்ம கேட்கணும், அதுக்குண்டான ஆன்சரை கொடுப்பார். எனக்கு ஏன் கடன் அடையலை, அதுக்கு என்ன காரணம், என்கிட்ட என்ன குறை இருக்குது, என்ன தப்பு இருக்குது, எனக்கு சொல்லுங்கள் அப்போ நம்ம கேட்குறது கிடையாது. கேட்டார் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லை, ஏன் இந்த எசேக்கியா எப்படி உயர்ந்தார், இந்த யாக்கோபு அப்படி உயர்ந்தார், நான் இந்த எசேக்கியா போல் உயராட்டாலும் ஆபிரகாம் போல் உயராட்டினாலும் ஆனால் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக கடன் இல்லாத வாழ்க்கை வாழணுமே, அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு எனக்கு விவரம் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் கேட்கலாம். அல்லது என் சரீரத்தில் பலவீனம் இல்லாமல் சுகமான வாழ்க்கை வாழணும், அதுக்கு என்ன செய்யணும், அதை நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதை எல்லாமே கர்த்தர் நம்மோடு உறவாடுவார். வாசிங்க அதே அதிகாரத்தில் 24ஆம் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க. இப்போ எசேக்கியா ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒரு அற்புதத்தை என்ன செய்கிறாரு? கட்டளையிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜெபம் பண்ணும்போது வாக்குத்தத்தங்களை கொடுத்து அற்புதங்களை பண்ணினார். இது வார்த்தை. நீ ஜெபிக்கும் போது உனக்கு ரேமா வார்த்தை கொடுத்து ஒரு அற்புதத்தை பண்ணுறேன், ஒரு அதிசயத்தை பண்ணுறேன் அப்படிங்கிறார். அப்போ இவருக்கு எப்படி நடந்தது? இன்னைக்கு நம்ம பல நாட்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், ஒரு அற்புதத்தையும் காணோம். தேவன் எனக்கு ஒன்றுமே பேசலை, பதிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிச்சிங்கன்னா உண்மையோடும் உத்தமத்தோடும் ஒரு மனதோடும் சமாதானத்தோடும் கள்ளங்கவடம் இல்லாமல், விஷம் இல்லாமல், கசப்பு இல்லாமல், எதிர்ப்பு இல்லாமல், பகை இல்லாமல், ஒரு குழந்தை போல உள்ளத்தோட நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார், வார்த்தையை கொண்டு பேசுவார். இங்கே வசனம் சொல்லுகிறது, வார்த்தையை கொண்டு எசேக்கியா பேசிட்டு ஒரு அற்புதத்தையும் பண்ணார். இன்னொரு இடத்துல எசேக்கியா ஜெபிக்கிறாரு, சுவர் பக்கம் திரும்பி கர்த்தாவே உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் அல்லவா என்று சொல்லி அழுது ஜெபிக்கிறாரு. கர்த்தர் இறங்கிட்டார். இறங்கி
ஏசியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நீ போய் சொல்லு எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறேன். 15 வருஷத்தை கொடுத்தாரா? ஜபத்துக்குண்டான பதில், ஜபத்துக்குண்டான பதில். இவர் ஜெபிச்சாரு, பதில் வருதுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும், பதில் வரணும். உயிர் போச்சு, சாக போறாரு, மறுஜீவனை கொடுக்கிறாரு. மறுஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஜெபம், பிழைக்கும்படியான ஒரு ஜெபம், 5 வருஷம் அதிகமாகிற ஒரு ஜெபம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிச்சிருப்பாரு. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பதில் இல்லாத ஜெபம் இருக்கிறது? ஆள பிறந்தவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்று பேர் எடுத்தால் மட்டும் பத்தாது. நம்ம கேட்குற காரியத்துக்கு ஏசப்பாட்ட பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும், பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் பார்த்தீங்களேன், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறீங்க, ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறீங்க, வீட்டை பற்றி, பிள்ளைகளை பற்றி, குடும்பத்தை பற்றி விண்ணப்பத்தை வைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் வந்து பதில் தருவார், நான் அதை செஞ்சு முடிச்சிடுறேன், நீ கவலைப்படாத. இப்போ 2 நாளாகம 20 அதிகாரத்தில் யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு படம், 3 படம் வந்துச்சு. அந்த எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆடுலிருந்து மாடுலிருந்து அந்த தேசத்தில் இருக்கிற அவ்வளோ பேர் என்ன பண்ணாங்க, ஓரிடத்தில் துதித்து பாடுறதுக்கு முன்னால் ஓரிடத்தில் என்ன செஞ்சாங்க, கூடினார்கள். ஓரிடத்தில் கூடினார்கள், ஜெபித்தார்கள், வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லி ஜெபித்தார்கள். கர்த்தர் இறங்கினார். இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் எதிராளி கீழே விழுந்துட்டான். இந்த ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சா இல்லையா? ஆபிரகாம் லோத்துக்கா பரிந்து பேசுகிறாரு, லோத்து குடும்பத்தை காப்பாற்றினாரா? இதெல்லாம் பதில் பெறுகிற ஜெபங்கள். இவங்கெல்லாம் ஜெபிச்சு பதிலை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜெபத்துக்கு ஏன் பதிலை பெற்றுக்கொள்ள முடியல? ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு, வருடக்கணக்கா ஒரு கஷ்டம் வருடக்கணக்காக போய்கிட்டு இருக்கு, ஒரு நெருக்கம் வருடக்கணக்காக போய்கிட்டு இருக்கு. பிள்ளைகள் காரியத்தில் நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை பல வருடங்களாக போய்கிட்டு இருக்கு, முடிக்க முடியல. ஒரு நிரந்தரமான ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், முடிக்க முடியல. சொல்கிறோம்ல, ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? இதை ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம இதை சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜெபிச்சு முடிச்சோன்னே பதில். எசேயாவுக்கு ஜெபிச்சு முடிச்சோன்னே பதில், ஆபிரகாம் ஜெபிச்சு முடிச்சோன்னே பதில், யாக்கோபு ஜெபிச்சு முடிச்சோன்னே பதில், அவர் ஒரு இரவு ஜெபிக்கிறார் பதில், அண்ணாலம்மா ஜெபிக்கிறாங்க பதில், ஆலயத்தில் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. 10 மாதத்தில் ஒன்று குழந்தை போயிட்டு வா அப்படின்றாரு, முடிஞ்சு போச்சு பதில். குழந்தை கட்டினால 10 மாதம். யாராவது பதில் பெறாமல் இருந்தார்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பதில் அத்தனை பேரும் பெற்றுக்கிட்டாங்க. ஈசாக்கு பெற்றுக்கிட்டாரு, ஆபிரகாம் பெற்றுக்கிட்டாரு, யாக்கோபு பெற்றுக்கிட்டாரு, அண்ணாலம்மா பெற்றுக்குச்சு, ரூத்தம்மா பெற்றுச்சு, எஸ்தர் ராஜாத்தி பெற்றுக்குச்சாங்க. எஸ்தர் ராஜாத்தி, தாதி, முருதகாய் வந்து ஒன்றுமில்ல, கண்டினியூ 3 நாள் ப்ரேயர், அவ்வளோதான். கண்டினியூ 3 நாள் ப்ரேயரு. சட்டம் மாறுச்சு. ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு ராஜா 127 நாட்டில் இருக்கிற சட்டத்தை கையெழுத்து போட்டார், யூத மக்களை அழித்து கொள்ளும்படி. ஆனால் அந்த சட்டம் மாறுச்சு, கையில் வாபஸ் வாங்கிட்டார், போட்ட சட்டம் மாறுச்சு. எத்தனை நாள் ஜெபம் சொல்லுங்கள்? 3 நாள் ஜெபம். 3 பேர் கூடுனாங்க. எத்தனை பேர் கூடுனாங்க? யார் சொல்லுங்கள்? எஸ்தர், முருதகாய், தாதி, ஒரு பாட்டியம்மா. தாதினா ஒரு வயசான அம்மா, ஒரு பாட்டியம்மா. 3 பேர் என்ன செஞ்சாங்க? ஜெபித்தார்கள். சட்டமே மாறுச்சு. 1 நாடு இல்லை, 2 நாடு இல்லை, 124 நாட்டில் இருக்கிற சட்டம் மாறுச்சு. இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு ஜெபம் பண்ண போகிறேன் எல்லாத்துக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிக்க போகிற இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளும் மாறணும். அப்போ இவர் எசேக்கியா ஜெபிச்சார். அப்படின்னா மெயினாக இதுக்கு கர்த்தர் பேசணும். உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்யணும்? பேசணும். இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய மேட்டர் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு மேட்ரு தான், ஒரே ஒரு காரியம்தான். வாசிங்க அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எப்படி தரித்திருந்தாங்க? இப்போ பாருங்க,
இப்போ நான் கடைசியில் ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் எப்படி ஜெபம் பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இன்னைக்கு மாறணும்னு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தேவைகளை இன்னைக்கு பேசுங்கப்பா, இன்னைக்கு மாறப்போகுது. ஆமென் சொல்லு. இன்னைக்கு என் பிரச்சனை மாறப்போகுது. அல்லேலூயா. மலையில் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் நான் உனக்கு பண்ணின உடன்படிக்கை மாற மாட்டேன். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இன்னைக்குள்ள பிரச்சனையை முடிக்க போகிறோம். ஆமென் ஆமென் சொல்லுங்கள். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. என்னைக்காவது ஒரு லீவு நாள்னு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை விட்டுறாதீங்க. அன்றைக்கி தான் ஊருக்கு போகணும், சித்தப்பனை பார்க்கணும், பெரிய பொண்ணை பார்க்கணுன்ட்டு ஓடாதீங்க. உன் பிரச்சனை நிம்மதியாக இருக்கியா போ, சந்தோஷமாக இருக்கியா போ. துன்பப்பட்டால் ஜெபமான கடவன், சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அல்லேலூயா. ஆமென். நல்ல குடும்பத்தில் உட்காந்து 2 ஹவர் ஒரு ஆள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்களா, 4 பேர் 2 மணி நேரம் உட்காரு. வெறும் ஒர்ஷிப் தான். கடைசியில் ஒரே விண்ணப்பம், பதில் வேணும் என்னன்னு கேளுங்க. அதாவதுங்க, இந்த டேட்டுக்குள்ளே என் பிரச்சனை முடிஞ்சு ஆகணுங்கிற ஒரு தீவிர ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வைராக்கியம் எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னே, நீங்கள் கேட்குறதுக்கு முன்னே உங்கள் இருதயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏங்க ஒன்றும் இல்லைங்க, சட்டம் இராணுவம் பேதுரை கொண்டு ஜெயிலில் போட்டுருச்சு. ஜெயில் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு படுத்துருக்கிறார். இப்போ கவனிங்க, இப்போ அவங்க சபையாரெல்லாம் ஜெபிச்சாங்க. எப்படி ஜெபிச்சாங்கன்னு கேட்டால், வீட்டுக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு வேலை வெட்டி வேணும், காசு வேணும் அப்படிங்கலாம் ஜெப குறிப்பு வைக்கல. ஒரு காரியத்தை எடுத்து அந்த ஒரு காரியத்தில் வெற்றி அடைங்கிற அந்த ஊக்கத்தை. அப்போ அவங்க நோக்கம் என்னன்னு கேட்டால், பேதுரு சிறையிலேருந்து வெளியே வரணும், அந்த மண்டை தான் இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? ஊக்கமான ஜெபம். அதுக்கு பேர் என்ன ஜெபம்? ஊக்கம்னு என்ன அர்த்தம்? அதுக்கு மீனிங் சொல்லுங்க பாவம். ஊக்கமான ஜெபம் ஒரே மனதோடு, ஒன்று உற்சாகத்தோடு, அந்த எண்ணத்தில் மைண்டில் வந்த ஆகணுங்கிற, சாதிக்கணும், காலையில் விடிஞ்சா வெற்றி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த நினைவு, அந்த ஊக்கம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த ஊக்கம் உங்களுக்கு இருக்கணும். எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள் அப்படின்னு போடல பைபிள். எப்படி போட்டிருக்கு? அவர்கள் எல்லாரும் திருப்பி வாசிக்குமா? அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில், சிறைச்சாலை ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். யாரை நோக்கி? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். ஓகே, புரியுதா? பேதுரை வெளியே கொண்டு வர்றதுக்கு எந்த வக்கீலை பிடிக்கல, எந்த கோர்ட்டுக்கு போல, ஜாமீனுக்கு ஆளை பிடிக்கல. ஒரு ஆள் ஜெயிலுக்குள்ளே இருந்தால் என்ன செய்வாங்க? ஜெயிலில் வெளியே கொண்டு வரதுக்கு என்ன செய்வாங்க? வக்கீலை பிடிக்கணும், ஜாமீனுக்கு 2 பேர் வேணும். ஒரு ஆளை வெளியே கொண்டு வர இருந்தால் ஜாமீனுக்கு 2 பேர் கையெழுத்து போடணும். அந்த ஜாமீன் போடுற ஆளுக்கு வந்து வீடு வாசம் இருக்கணும். ஓகே. அடுத்து வக்கீலுக்கு ஏதாவது பணம் இல்லை, கத்தையாக கொடுக்கணும். ஓகே. இவ்வளோ அலைஞ்சு அதுக்கப்புறம் அவர் போய் ஒரு என்னென்னமோ பண்ணுவார்னு வச்சுக்கோங்க, விடுதலை கிடைக்கும். நான் சொல்கிறேன், உங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஒருமனப்பட்டாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? இவர்கள் ஜெபம் என்ன ஓரிடம்னு போட்டிருக்கு, ஒருமனம் அப்படின்ட்டுருக்கு, அடுத்து ஊக்கன்னு போட்டிருக்கு. அப்படின்னா நீங்கள் ஒரு மனமாக ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்த செலக்ட் பண்ணணும். அல்லேலூயா. ஓரிடத்தில் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்க வச்சுக்கொள்ளுங்க. நான் நைட்டு ஃபுல்லாக அடுப்படியில் உட்காந்து ஜெபிச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எங்கே உட்காந்து ஜெபிச்சிங்கன்னு சொல்லலாம்? அடுப்பில் உட்காந்து ஜெபிக்கலாம். இப்போ அடுப்பில் உட்காந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே சோத்திர, ஆண்டவரே சோத்திர, ஆண்டவரே சோத்திர, ஆண்டவரே சோத்திர, ஆண்டவரே அப்படின்னு டக்குன்னு முழிக்கிறீங்க. கேஸ் அடுப்பு தெரியும். கேஸ் அடுப்பு தெரிஞ்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணணும், ஆஃப் பண்ணலையா ஒரு பார்வை பார்ப்பீங்க. அடுத்து பாலை மூடனா மூடலையா பார்ப்பீங்க.
டக்குன்னு பிசாசு என்ன பண்ணுவான், நீ ஜெபிக்கிற இருமவளே, நாளைக்கு பிரியாணி வைக்கலாமா, நாளைக்கு அம்மா வர்றாங்களே பிரியாணி வைக்கலாமா அப்படின்னு மூடு வரும். இது அடுப்படியில் உட்காந்து ஜெபிச்சா இப்படிப்பட்ட சமையல் காரியங்கள், பால் காரியங்கள், காய்கறி காரியங்கள் வரும். அந்த ஜெபம் உங்களுக்கு இருக்காது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் எப்படி ஜெபித்தார்கள்னா, ஓரிடத்தில் கூடினார்கள். அந்த இடம் அது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், ஜெபிக்கிற ஒரு இடம். அவர் எல்லாரும் யாரோட, திருப்பி வாசிக்கும் அந்த இடத்த, அந்த வசனத்தை. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சபையாரெல்லாம் ஜெபம் பண்ணினார்கள். சபையார்னு போட்டிருக்கு. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு அம்மா பேர் ரோத. அந்த அம்மா பேர் என்னது, ரோத. பேதுரு கதவை தட்டும் போது அந்த அம்மா தான் என்ன செய்யுது, கதவை திறக்குது. ஓகே, இப்போ மெயின் பாயிண்ட் நான் வர்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு மனது இருக்கணும். என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், ஒரே மனது. என்ன இருக்கணும், எல்லாம் சொல்லுங்கள். எனக்கு ஜெபிக்கும்போது எனக்கு ஒரு மனது, ஜெபிக்கும்போது எனக்கு ஒரு மனது. இன்றைக்கி தப்பு பண்ணுறதுக்கு ஒரு மனது, தவறு பண்ணுவதுக்கு ஒரு மனது, பாவம் செய்வதற்கு ஒரு மனது, அப்படி இருக்கிறாங்க. ஆனால் தப்பு பண்ணுவதுக்கும் பாவம் பண்ணுவதுக்கும் ஒரு மனதாக இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? யாரான்னு சொல்லுங்க பார்ப்போம். தப்பு பண்ணுவதுக்கும் பாவம் பண்ணுவதுக்கும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டாங்கன்னா ஒரே ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 5:1-9 மரணம் நேரிடும். தப்பு பண்ணுறதுக்கு ஒருமனப்பட்டீங்கன்னா மரணம், அநியாயம் பண்ணுவதுக்கு ஒருமனப்பட்டீங்கன்னா மரணம், பாவம் செய்வதுக்கு ஒருமனப்பட்ட மரணம். அதுக்கு ஆதாரத்தை தானே இப்போ நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 5:1-9 சீக்கிரம் வாசிங்க. அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான், விழுந்து செத்து போயிட்டான். அடுத்து இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானே விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். அந்த மாவு ஸ்பாட் அவுட். ஏனுங்களேன், ஒரு காரியத்திலும் இது பைபிள் இருக்கிற ஒரு சம்பவம். தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளையை யாராக இருந்தாலும் நன்மைக்கு மட்டும் ஒருமனப்படுங்க. ஏன்னா அற்புதங்களுக்கு ஒருமனப்படுங்க. ஒரு குடும்பத்தை கெடுப்பதற்கு, இன்னொருத்த வாழ்க்கையை கெடுப்பதற்கு, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவது மட்டும் 2 பேர் குடும்பத்தில் ஒருமனப்பட்டாங்கன்னா மரண அடி விழுகும். எதுவுமே செய்யாமல் நீங்கள் அமைதியாக இருந்துங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பக்கத்து வீட்டு குடும்பத்துக்கு தவறு பண்ணுவதுக்கு நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு, ஆமாம் அவன் தப்பு பண்ணா நான் பார்த்தேன், ஒரு தவறான சாட்சியை 2 பேரும் வீட்டில் சொன்னீங்கன்னா மரண அடி. இது நடந்த காரியம். இவங்க என்ன கொலையை பண்ணாங்க? ஏங்க இவங்க செத்து போயிட்டாங்க, புருஷன் மட்டும் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இவங்க கொலை பண்ணாங்களா? இல்லையே. என்ன பண்ணாங்க? ஒரு சொத்தை விற்றாங்க. ஒரு சொத்தை விற்று கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுட்டாங்க. அது 2 பேரும் பேசி வச்சுட்டு இவ்வளோ கொடுப்போம், இவ்வளோ கொடுக்க வேணாம்னு சொல்லி பேசி வச்சுட்டாங்க. அதில் 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க, செத்துட்டாங்க. இது ஒரு பெரிய மேற்றே இல்லை. இது ஒரு பெரிய மேற்றே இல்லை. அடுத்தவனை குத்தலை, அடுத்தவனை கொலை பண்ணலை, அடுத்தவன் சொத்தை அபகரிக்கலை, அடுத்தவன் வீடை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பாவமே இல்லை. சாதாரண ஒரு மேட்ருங்க, சாதாரண மேட்ரு. சொத்தை விற்கிறாங்க, விற்றுட்டு இவ்வளோ பணம் நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க.
ஆனால் கடைசியில் வந்து அதை அபகரித்து வஞ்சிச்சுட்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேதுரு, நீங்கள் வந்து என்கிட்ட பொய் சொல்லலை, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட என்ன செய்றீங்க? பொய் சொல்கிறீங்க. அவனை பாருங்கள், உன் புருஷனை அடக்கம் பண்ண கால் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் நிற்கிது. கேட்டோன்னு அவளே ஹார்ட் அட்டாக் வந்து அவளும் செத்துட்டா. 2 பேரும் எடுத்து என்ன பாவம் பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்க? என்ன தவறு பண்ணாங்க? இந்த தவறு பண்ணுவதில் ஒருமனமாக இருக்கிறது வந்த விளைவுங்க. அது தப்பு பண்ணுவதில் ஒருமனமாக இருக்கிற வந்த விளைவு மரணம். தெரிஞ்சுக்கங்க. அதனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் யாருக்காவது துரோகம் மன நினச்சி ஒருமனப்பற்றாதீங்க. அவனை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருக்கும் ஒருமனப்பற்றாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நன்மைக்கு ஒருமனப்படுங்க, ஒற்றுமைக்கு ஒருமனப்படுங்க, சமானத்துக்கு ஒருமனப்படுங்க, அன்புக்கு ஒருமனப்படுங்க, இரக்கத்துக்கு ஒருமனப்படுங்க, தாழ்மைக்கு ஒருமனப்படுங்க. ஆனால் ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணுவதில்லை, ஒருத்தனை கெடுப்பதில்லை. தயவுசெய்து 2 பேரும் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தையும் வீட்டில் செஞ்சிடாதீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட ஒருமனப்பட்டுறாங்க தப்பான காரியத்துக்கு. அது மரண அடி விழுகுது. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க 2 பேரும்? அனனியா சபிராள் என்ன தப்பு பண்ணாங்க? பாவம். ஒன்றுமே இல்லை, 2 பேரும் கூடி பேசிட்டு இவ்வளோ தான் சொல்லுவோம் நம்ம பேதுருட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் தப்பு, இதுதான் தவறு. கடைசியில் மரண அடி. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, 10ல் 1 கடத்திற்கு கொடுக்குறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி செய்கிறீங்க. ஒரு 50,000 வருது, திடீர்னு ஒரு 50,000 வருது, அல்லது திடீர்னு ஒரு 1 லட்சம் வருது ஒரு மாதத்தில். அப்போ 1 லட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? 10,000 கொடுக்கணும். ஐயா சொல்கிறாரு, 10,000 கொடுக்க வேணாம், எதுக்கு ஓயாமல் கொடுத்துக்கிட்டு 5,000 கொடுப்போம். கேட்டால் 1 லட்சம் வரல, 50,000 வந்துச்சுன்னு சொல்லுவோம். அப்படின்னு 2 பேரும் பேசி வச்சுட்டு, புருஷன் முஞ்சாதி பேசி வச்சுக்கிட்டு, ஐயா சௌத்தரையா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஐயா அந்த இது வந்துருச்சு, எங்களுக்கு வந்துச்சா? எவ்வளோ வந்துச்சு? ஒன்றுமில்லை, 50,000 வந்துச்சா? அந்த 50,000க்கு வந்தாங்க தாசம் பாகம். நீ யார்கிட்ட போய் சொல்கிறீங்க? பைபிளில் போட்டிருக்கு பரிசுத்த ஆவியான்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு போனால் மரண அடி விளைவினம், வராத நோய், வராத சிக்கல், வராத பிரச்சனை வரும். கேட்டால் ஏன் ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படிங்கிறீங்க. அனனியாள் சபிராள் மாதிரி செஞ்சிடக்கூடாது. அவர்கள் தவறு பண்ணுவதுக்கு ஒருமனப்பட்டார்கள். இப்போ புருஷன் வந்து மாதம் 5,000 சம்பாதிக்கிறான்னா பொண்டாட்டி சொல்லணும், 5,000க்கு நான் தசம்பத்தை கொண்டு கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க, எடுக்காதீங்க, இவ்வளோ கொடுப்பேன், வேணாம். கரெக்டாக இருக்குன்னு ஆண்டவருக்கு. ஒரு வீண் செலவு வராது, ஒரு மெடிக்கல் செலவு வராது, கட்ட பஞ்சாயத்து வராது, போலீஸ் ஸ்டேஷன் செலவு வராது, எந்த செலவுமே என்ன செய்யாது, வராது. ஆண்டவர் கொடுக்கு. ஆனால் ஆண்டவர் கொடுக்கறதில்ல, அதை சுரண்டிட்டு இவ்வளோ கொடுப்போம். வாரம் 5,000 வந்துச்சுன்னா 500 கொடுக்கணும். ஆனால் 5,000 வச்சுக்கிட்டு 200 300 கொடுத்தோம்னா நீங்கள் கர்த்தரை என்ன செய்றீங்க? வஞ்சிக்கிறீங்க. டெவலப்மெண்ட் ஆக முடியாது, எந்திரிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், தவறு பண்ணுவதுக்கும் கர்த்தருடைய காணிக்கையிலே கை வைப்பதற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருமனப்படக்கூடாது. நன்மைக்கு மாத்திரம் நீங்கள் என்ன செய்யணும்? ஒருமனப்படணும். அப்போஸ்தலர் 4:24, அப்போஸ்தலர் 4:24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். கவனிங்க, இப்போ நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் விழுந்துக்கிட்டீங்க, ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க. அந்த பிரச்சனை மாறுவதுக்கு ஏசப்பாடு ஜெபிக்கிறீங்க. அல்லது கணவனோ மனைவியோ தாயோ தகப்பனோ பிள்ளைகளோ ஒரு இடத்துல ஜெபிக்கிறதுக்கு நம்ம இந்த நாளைக்கு இந்த பிரச்சனை நம்மளை தொடக்கூடாதுங்க, நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு உட்காந்து நம்ம 4 பேரை குடும்பம் உட்காந்து ஜெபிப்போமா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க உட்காடுறீங்க. ஜெபிக்க உட்காரத்துக்கு முன்னால் உங்களுக்குள்ள பாவம் மன்னிப்பு பெற்றிருக்கணும். தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான், மறைக்கன் வாழ்வடைய மாட்டான். எல்லாரும் ஒருமனப்பட்டு பாவம் பண்ணும். யோபு பண்ணார் இல்லையா? அது இலக்கத்தின்படி தான் பிள்ளைகள் என்ன செஞ்சார்? யோபு எல்லாத்தையும் இறைச்சா ஒருமனப்பட்டு கூப்பிட்டு பலி செலுத்தினான்னு போட்டிருக்கு யோபு 1ஆம் அதிகாரத்தில். ஓகே, தான் பிள்ளைகளை அப்புறம் கூப்பிட்டு ஒருமனப்பட்டு, ஒருவேளை என் பிள்ளையை இருதயத்திலே பாவம் செய்திருப்பார்கள் ஆனால், எப்படி போட்டிருக்கு? என் பிள்ளைய ஒருவேளை இருதயத்தில் தேவனை குறித்து தூசித்து
தவறு பண்ணியிருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை வரும்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்பயம் பண்ணுற ஒரு நல்ல காரியம், ஒரு தகவல் பண்ணுற ஒரு நல்ல காரியம். யோபு தாப்பில் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு பலி செலுத்துகிறார். சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி செலுத்துகிறார். நீங்கள் படித்து பாருங்கள், யோபு 1ஆம் அதிகாரத்தில் படிங்க, சத்தமாக சீக்கிரம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இப்போ என்ன பலி செலுத்துறான்னா, பெத்த பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டாரு. ஆனால் பிள்ளைகளை பிறகு ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு என்ன செய்கிறாரு, அதிகாலையில் எந்திரிச்சு பலி செலுத்துறாரு. என்ன பலினா, பாவ நிவாரண பலி. என் பிள்ளைக்கு, அதாவது எப்படின்னா இருதயத்தில் பாவன்றார். அந்த வேர்டு புரியுது அவங்களுக்கு? இருதயத்தில் பாவம். இப்போ ஒருத்தனை அடிக்கிறீங்க, கீழே விழுந்துட்டான், பாவம். ஒருத்தனை கொலை பண்ணுறீங்க, பாவம். களவான்றீங்க, பாவம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, இருதயத்தில் பாவம். அப்படின்னா தீய நோக்கம் பாவம், தவறான எண்ணங்கள் உள்ளே இருந்துச்சுன்னா பாவம், பிறனை அவமதிக்கிறவன் பாவம் போட்டால் அவனுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உள்ளே நினச்சாலும் பாவம். இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளத்தில் இருந்தாலும் அதை சுத்திகரிக்கிறார். அப்பங்கார் பண்ணுற வேலையை பாருங்கள், சுத்திகரிச்சுட்டு பாவ நிவர்த்தி, அதுலேருந்து ஒரு விடுதலை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் சகதிகளை விழுந்துட்டீங்க, தண்ணி ஊற்றி முழுங்கி தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிக்கிறீங்க, சகதி போயிடுச்சு, அழுக்கு போயிடுச்சா போலையா? அதே போல் இயேசு ரத்தத்தால் நம்ம இதயத்தை கழுவணும். ஆண்டவரே, என் இதயத்தை இயேசு ரத்தத்தால் நான் கழுவுறேன் அப்படின்னு சொல்லும் போது அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுத்தம் பண்ணுறீங்க. இதை பண்ணிவிட்டு இங்கேங்களேன், நான் என்ன சொல்கிறேம்மா, 50 லட்சம் பிரச்சனை இருக்கட்டும் உங்களுக்கு. எத்தனை லட்சம்? 50 லட்சம் பிரச்சனை இருக்கட்டும். அது முறியடிக்க இயேசுனால முடியுமா? முடியாது. எசைக்கா படிச்சிங்களே, தங்கம், வெள்ளி, கந்தகம், ரத்தினம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு களஞ்சியத்தை கட்டுறாராம். அதாவது நெல், அரிசி, பருப்பு சேர்க்கிறது களஞ்சியம் கட்டினா கூட பரவாயில்ல, வெள்ளியையும் பொண்ணையும் சேர்க்கறது களஞ்சியம் கட்டினாங்க. நம்மளுக்கு எப்படி இருக்குது மனசு? இப்போ நம்ம நிலைமையும் அவர் நிலைமையும் யோசனை பண்ணி பாருங்க. களஞ்சியம் கட்டுறாராம், களஞ்சியம் வச்ச இடம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நகையை, பொண்ணை, தங்கத்தை வச்சிடம்னா சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த கட்டுறார். இது எசேக்கியா வாழ்க்கை. ஆனால் அவர் தேவனோடு உறவாடுகிறவர், தேவனோடு பேசுகிறவர். நம்மளும் தேவனோடு உறவாடுகிறோம், நம்மளும் தேவனோடு பேசுகிறோம், நம்மளும் ஜெபிக்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? எசேக்கியா வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆபிரகாம் ஆஸ்தி பூமி தாங்கலை. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? அவர் வாழ்க்கை எப்படி இருக்குது? யாக்கோப்பு 2 பரிவாரத்தோடு என்ன செஞ்சார்? வந்தார் போட்டிருக்கு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? அவர் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஈசாக்கு விதவிதத்தை 100 மடங்கு அறுவடை பார்த்தார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? அவர் வாழ்க்கை எப்படி இருக்குது? தாவீது அரண்மனைக்கு பின்னால் செங்கக்கல் போல் தங்கத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? அவர் வாழ்க்கை எப்படி இருக்குது? இதெல்லாம் பைபிள் இருக்கிறது. இவர்கள் தேவனை வழிபட்டவர்கள் தான், தேவனோடு பேசினவர்கள் தான். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏன் இது நம்ம வாழ்க்கையில் நடக்கலை? சரியா, இது நடக்காட்டும் பரவாயில்லையா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழணும். 1 கடன் இல்லாத வாழ்க்கை, 2 சுகமான வாழ்க்கை, 3 நிம்மதி, 4 சமாதானம், 5 செய்வதெல்லாம் வாய்க்கணும். இது ஒரு குடும்பத்துக்கு இருந்தால் போதும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம பொண்ணையும் நகையும் சேர்த்து வைக்கிறதுக்கு களஞ்சியம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சேர்த்தா சேருங்க, வேணான்னு சொல்லலை. சேர்த்தா சேருங்க, வேணான்னு சொல்லலை. இருந்தால் கொடுங்க, ஆலயத்துக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுவேன். மேலே சிலுவை ஏற்ற வேண்டியது இருக்குது, சிலுவை இறங்கி போயிருக்கு, சிலுவை ஏற்றணும். ஜனவரி மாதத்தில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா, ஒரு விசுவாசத்தில் சொல்கிறேன் நான். வருக ஜனவரி மாதம் மேலே ஒரு ரூம்பை போட்டு சிலுவை மேலே ஏற்றலாம் நினச்சிருக்கேன். எல்லாம் இப்போ எல்லாம் 2 மாடி 3 மாடி கட்டிட்டாங்க. சிலுவை இறங்கி போயிருக்கு. கர்த்தர் உயர்ந்துருக்கணும். அல்லேலூயா. அது பட்டன்னுக்கிட்டு இருக்கு. ஜனவரி மாதம் ஆரம்பிக்க போகிறேன். ஆமென் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. விசுவாசமாக ஜனவரி மாதம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறேன். 2025 செய்யலாம்னு நினச்சிருக்கேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒன்றுங்கிறங்களே, நான் ஏசப்பா காரியத்தை ஒன்று நினச்சி வேணும் அப்படின்னா சரி, ஏதாவது ஒரு வழியில் அவர் செஞ்சிருவார். ஒரு நைட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க, நைட்டே வெளியே வந்து விட்டாருங்க பேதுரை, தூதனை இறங்கி. 10 நாள் கழித்து வெளியே வந்தாரா? இல்லை, ஜெபம் பண்ண ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ள வெளியே வந்து நிற்கிறார். ஜெபம் முடியல, ஆனால் பேதுரை கதவை தட்டுறாரு.
ஜெபம் முடியல, பேர் உள்ள தட்டுறாரு. ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபம் ஒரு ஊக்கமான ஜெபம். எப்படி? அவர்கள் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா? எப்படி ஜெபம்? ஊக்கம், ஃபயர், உற்சாகம், அனாயிண்டிங், சிந்த, என்ன ஒரே நோக்கம், வெற்றி அடையணும், வெற்றி அடையணும், வெற்றி அடையணும். அந்த ஒரே நோக்கத்தில் ஊக்கமாக ஜெபித்தார்கள். நைட்டு பிரச்சனை முடிஞ்சு. அதே போல தான் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஒரு நோக்கத்தை எடுத்துக்கலங்க. ஒரு மனமாக உட்காந்து பாருங்கிறேன், உட்காந்து பாரு. சாதிக்காத நீ சாதிக்கலாம். உனக்கு 1 கோடி பிரச்சனை இருக்கட்டும், முடியும். உன் குடும்பத்தில் இருக்கிற 4 பேரா 3 பேரா 2 பேரா? கர்த்தர் சொல்ற வாசிக்க. மத்தேயுல ஒரு வசனம் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. 18:19. மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை அப்படி முத்தம் கொடுங்க. இந்த வசனத்தை முத்தம் கொடுங்க. இது அப்பா சொல்றது. இந்த வார்த்தை இயேசு மகாராஜா சொல்றது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ 10 பேர் இல்லை, 5 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, நீ உன் வீட்டில் 2 பேர் இருக்கியா? 2 பேர் என்ன செய்ய? இங்கே இருங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்க, நல்லா கவனிங்க. அப்பா ஒரு வேர்டு சொல்கிறார். அப்பா எந்த காரியமாக இருந்தாலும், எப்படி போட்டிருக்கு? எந்த காரியமாக இருந்தாலும். அப்போ எந்த காரியம் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ இருக்குது, ஆனால் அவர் சொல்லிட்டாரு, நீ உன் புருஷன் காரியம், உன் பொண்டாட்டி காரியம், உன் பிள்ளை காரியம் அப்படின்னு அவர் சொல்ல கிடையாது. உன் குடும்பத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒருமனப்பட்டு கேளு. கடன் காரியமா, சுகம் காரியமா, வேலை காரியமா, திருமண காரியமா, கற்பத்திங்கனி காரியமா, வீடு வாங்குற காரியமா, இடம் வாங்குற காரியமா, அதில் 2 பேரும் ஒருமனப்பட்டு கேளு. நான் அது எங்கே? இந்த பூமியில் நீ ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற. எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. அப்போ ஏங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளியான்னு சொல்லிட்டாருல அவரு. என்ன சொல்லிட்டாரு? அப்போ ஏன் இன்னைக்கு நம்ம பிரச்சனை இன்னும் மாறாமல் இருக்கு? இன்னும் கஷ்டம் ஏன் மாறாமல் இருக்கு? இன்னும் ஏன் நெருக்கம்? இன்னும் ஏன் பாடு? இப்படி சொல்லியிருக்காருல்ல. அப்போ வருஷமெல்லாம் பிரச்சனை, வருஷமெல்லாம் துக்கம், வருஷமெல்லாம் நெருக்கம், வருஷமெல்லாம் பாடு ஏன் இப்படி சொல்லிட்டாருல. அப்போ இவர் சொன்னது என்ன? இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ ஜெபிக்கிற நல்லது, ஆனால் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால் 2 பேர், உன் புருஷன் பொண்டாட்டி 2 பேர், பொண்டாட்டி புருஷன் 2 பேர் ஒரு மனமாக ஜெபிச்சுப்பாரு. பூமியிலே ஒருமனப்படணுமா? எங்கே ஒருமனப்படணும்? பூமியில் ஒருமனப்படும் போது பரலோகம் 3வது வானம், சந்திர மண்டலம், இந்த சந்திரன் எட்டி பார்க்குறான், சந்திரன் நிற்கிறான், இந்த மண்டலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சூரிய கரத்தில் போய் இறங்கி வந்தான்னு சொல்கிறாங்களா? அதை விட்டுவிட்டு ரெண்டாவது விட்டுவிட்டு 3வது, அல்லேலூயா, சந்திர மண்டலத்தை போகிறதுக்கே பெரும்பாடாக இருக்குது. ஆனால் 3வது வானத்தில் இருக்கிற அந்த தேவனுக்கு நீங்கள் 2 பேரும் ஒருமனப்படுறது ஜெபம் பதிலை கொண்டு வருகிறது. கைத்தட்டி அப்போ மேவி செலுத்துங்க. அல்லேலூயா. இது ஒரு மனதில் கிடைக்கக்கூடிய பதில். நீங்கள் நிறைய பேர் 12 மணி நேரம் பிரேயருக்கு போகிறேன், 8 மணி நேரம் பிரேயருக்கு போகிறேன், 7 மணி நேரம் பிரேயருக்கு போகிறேன், என் பிரச்சனை தீரும் அப்படின்னு 8 மணி நேரம் உட்காந்தாலும் வேலைக்கு ஆகாது. நீ 3 நாளாக உட்காந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஆனால் நீ ஜெபத்தில் 1 மணி நேரம் உட்காந்து பாரு. அது எப்படி உட்காருன்னு கேட்டால் ஒரு மனமாக உட்காந்து பாரு. 2 பேர் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு குடும்பம் இருக்குது. ஒரு ஆள் ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள். இம்பார்ட்டன் என்ன? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கள். சமாதானம். அப்போ சமாதானத்துக்காக என்ன செய்யுங்க? ஒருமனப்படுங்க. வேறு பாயிண்ட் கொடுக்காதீங்க. வீட்டில் வேறு பாயிண்ட் கொடுக்காதீங்க, வேறு பாயிண்ட் எடுக்காதீங்க. சமாதானம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஒருமனப்பட்டு அடித்து பாருங்கள், பதில் பிதாட்ட இருந்து வந்துட போகுது. அதே மாதிரி நீங்கள் இழந்த காரியம், இழந்த வாழ்க்கை, இழந்த பணம், இழந்த சொத்து, எனக்கு இந்த டேட்டுக்குள்ளே என் நகை, என் பணம் இழந்திருக்கேன், அது எல்லாம் எனக்கு இந்த டேட்டுக்குள்ளே, இந்த மாதத்துக்குள்ளே என் குடும்பத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி அடித்து ஒருமனப்பட்டு வச்சு பாருங்க. உங்கள் வீடு தேடி அதையெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வைப்பாரு. ஒருமனம் 4 பேர் இருந்தால் ஒருத்தர் இங்கிட்டு, ஒருத்தர் வடக்க, ஒருத்தர் தெற்க, ஒரு மேற்க உட்காந்து நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு வேலைக்கு ஆகாது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்கன்னா, ஒரு ஆள் மேற்க, ஒரு ஆள் தெற்க, ஒரு ஆள் வடக்க, நான் இங்கே ஜெபிக்க போகிறேன், ஒரு ஆள் இங்கிட்டு திரும்பிட்டு சோத்திரம் போடுறது, அங்கிட்டு ஒரு ஆள் சோத்திரம் போடுறது, இங்கிட்டு ஒரு ஆள் சோத்திரம், இப்படி 4 பேர் சோத்திரம் போட்டு வருஷம் பூரா போட்டுக்கிட்டே இருங்க. சாப்பிட்றதுக்கு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்களே? சாப்பிட்றதுக்கு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்களே? படுக்கும்போது வரிசையாக ஒன்றா உட்காந்து படுக்கிறீங்களே? ஊருக்கு போகிறதுக்கு ஒன்றா போகிறீங்களே?
போகிறீங்களா இல்லையா? ஊருக்கு போகிறதுக்கு, ஊருக்கு போகிறோம், சாப்பிட்றோம், வைக்கிறோம் அப்படின்ட்டு மட்டன் குழம்பு எடுத்து 4 பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுத்து மட்டன் குழம்பு சாப்பிட்றீங்களா இல்லையா? ஆனால் நீங்கள் ஏசப்பாட்ட கேட்குற காரியத்தில் ஒரு மனமாக கேட்டு பாருங்க, பேசிக்கங்க. ஏங்க இன்றைக்கி இந்த காரியத்துக்காக, இந்த காரியம் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு காரியத்துக்காக ஏசப்பாட்ட உட்காருவோம். இதில் எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவமணி பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு மனமாயிருங்க. அடுத்த ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், ரோமர் 15:5. ரோமர் 15:5 நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. எப்படி மகிமைப்படுத்தணுமா? ஒரே வாயின் என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த வாயில் என்ன வேடு வருதோ அதே வாய் அவருக்கு வரணும். நீங்கள் ஒரு வாய், அவர் ஒரு வாய், உங்கள் 2 பேர் வாயும் ஒன்றா இருக்கணும். சோத்திரம் 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 அப்படிங்கன்னா அவரும் சோத்திரம் ஜோத்திரம் போடணும். நீங்கள் சோத்திரம் ஜோத்திரம் அப்படின்னா அவரும் சோத்திரம் ஜோத்திரம். ஒரு வாய் கிடையாது. இதெல்லாம் பதிலுக்கு தடை. அப்போ பிதாவாய் தேவனை ஒரே வாயில் என்ன செய்யணுமா? எப்படி மையப்படுத்தணும்? ஒரே வாயில் மையப்படுத்த என்ன அர்த்தம்? வாய் எல்லாத்துக்கும் ஒரு வாய் தானே, புரியுதாங்க? எல்லாத்துக்கும் ஒரு வாய் இருக்கா, 2 வாய் இருக்கா? அப்போ இந்த ஒரு வாயினா என்ன அர்த்தம்? ஒரே வாயில் மையப்படுத்துகிற அப்படின்னு கேட்டால், நீங்கள் எந்த வாயில் மையப்படுத்துகிறீங்களோ அதே போல் இன்னொருத்தரும், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதே போல் அவரும் யோசிக்கணும். நீங்கள் என்ன சோத்திரம் போடுறீங்களோ அதே மாதிரி 2 பேரும் ஒரே வாய். அதாவது 2 பேரும் ஜெபிக்கிறீங்க, 2 பேரும் ஒரே வாயாக மாறிவிட வேண்டும். 2 பேரும் சோத்திரம் போடுறீங்க, 2 பேரும் ஒரே வாயில் சோத்திரம் போடணும். அந்த அளவுக்கு அந்த சோத்திரத்தை ஒரே வாயாக மாறணும். புரியுதா? புரிஞ்சு போச்சா? அல்லேலூயா. இங்கே வாயில் அந்த காரியம் சொல்லும் போது அவங்களும் ஆமைன்னு சொல்லணும். அதான் அந்த வசனம் சொல்லுது. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. ஒரே இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:24 வாசிங்க பார்ப்போம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். இப்போ கவனிங்க, பாவ மன்னிப்பு வாங்கிட்டு ஒருமனப்பட்டு என்ன செய்யணுமா? எப்படி சொல்லணும் போட்டிருக்கு? அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. எப்படி போட்டிருக்கு? சத்தம் போடணும் 2 பேரும். எப்படி சத்தம் போடுறது? அப்படி கிடையாது. சத்தமிட்டு தேவனை என்ன செய்யணுமா? அவரை, கர்த்தாவே, நீங்கள் வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சமுத்திரத்தை படைச்சவர், சமுத்திரத்துக்கு அடியில் வாழ மச்சங்கள் திமீன்கள் அத்தனையும் படைச்சவர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்திட்டு அவர் படைச்சதெல்லாம் சொல்லுங்க. அவர் படைச்சதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. அப்படி தான் கேட்க சொல்லியிருக்கு. எப்படி சொல்ல? சத்தமிட்டு என்ன செய்யணும்? நீங்கள் கேட்கணும். கேட்கும்போது நடக்கும். 2வது, இப்போ புரியுதா? உங்களுக்கு சொல்கிற புரியுதா? ஒருமனப்பட்டு கேட்கணும். எப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதா? ஒருமனப்பட்டு கேட்கணும். கேட்கறதுக்கு முன்னால் சத்தமிடணும். நீங்கள் என்ன செய்யணும்? சத்தமிட்டு எப்படி செய்யணும்? வானத்து பூமியும் நீங்கள் என்ன செய்யணும்? அவர் படைச்சதை குறித்து மேன்மைப்படுத்தணும். இன்னொரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 3:8-9. 1 பேதுரு 3:8-9. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும். ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த ஃபீலிங் உங்களுக்கு வரணும். திருப்பி சொல்லுங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திர கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். புரியுதா? எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இரக்கம் உள்ளவர்களும் மனத்தாழ்மை உள்ளவர்களுமா இருந்து தீமைக்கு தீமையை பார்க்காம. அப்புறம் என்ன அர்த்தம்? ஒருத்தன் தீமை பண்ணிட்டானா அந்த தீமை உள்ளே இருக்கும், அதை எடுத்து போட்டுடணும்.
ஒருத்தர் உங்களை உதாசீனப்படுத்திட்டானா பதிலுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. மாறாக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ சொன்னதெல்லாம் புரிஞ்சா புரியலையா? இல்லை புரிஞ்சா? இல்லைங்க எப்போதும் கேட்குறது என்ன அப்படிங்கிறீங்களா? சாதிக்கணும். அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த பிரச்சனை 1 மாதத்துக்குள்ளே முடியணும் அப்படின்னு முதல் தீர்மானம் எடுங்க, சரியா? அல்லது 20 நாளுக்குள்ளே முடியணும் அப்படின்ட்டு அந்த 20 நாளும் அந்த ஒரு காரியத்துக்கு ஒருமுனைப்படுங்க. எப்படி? அது உங்களுடைய திட்டங்கள், உங்கள் நோக்கங்கள், உங்கள் வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படி தான். ஏங்க இதை 20 நாளுக்குள்ள முடிச்சாகணுங்க அப்படி 20 நாளுக்கும் வேறு எந்த பாயிண்ட்டுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு ஜெபிக்க அந்த பாயிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது இந்த நாட்களிலும் கூட நாம் தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில் நம்ம பக்கத்தில் இருக்கிற பெரியம்மா கால் வலியோடு இருக்காங்க, அந்த கால் வலிக்காக ஜெபிப்போம். அது வேற. அவங்க என்ன நோக்கத்தில் வந்திருக்காங்க? பேதுரு உள்ளே இருக்கிற அவரை கொண்டு வந்து வெளியே விடணும், அந்த மைண்டு. அப்போ அதே போல் உங்கள் குடும்பத்தில் மகனுக்காக, மகளுக்காக, மகன் வேலைக்காக, மகனுடைய திருமணத்துக்காக, திருமணம் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு மனது இருக்கணும். மகனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த ஒரு மனதை ஜெபத்தை விடக்கூடாது. டெய்லி அதை போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும், சாதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நாட்டுக்கு தேசத்துக்கு ஜெபிக்கணும், அதுக்கு ஜெபிக்கணும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் குடும்பத்துக்கு மெயினாக நீங்கள் என்ன செய்யணும்? தேவைகளை அப்பாட்ட கேட்கணும். கேட்கும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஓகே, அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு ஜெப குறிப்பு பண்ண போகிறோம். இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு இல்லைங்க பார்ப்போம். எல்லாம் அப்படியே எந்திரிங்க பார்ப்போம். தா ரக்கால் அது நம்ம தூரப்பா காத்தாடேப்பா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட எந்த கசப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். வலது கை உயர்த்துங்க. என்கிட்ட எந்த கசப்பும் கிடையாது, எனக்கு யார் பேரிலும் பகை கிடையாது. பகை இருந்தால் மன்னிப்பு கேட்டுருங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகப்பனே இங்கு வந்திருக்கிற, இங்கே நிற்கிற யாருக்காவது என்ன எதிர்பார்த்து நிற்கிறாங்களோ அது இன்னைக்கே வேணும். எங்கே சொல்லுங்கள்? ஏசப்பா, இப்போ இங்கே நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன எதிர்பார்த்து இருக்காங்களோ அந்த காரியத்துக்கு நான் ஜெபிக்க போகிறேன். அது இன்றைக்கே நடக்கணும். வேறு எந்த சிந்தையும் எனக்கு இல்லை, வேறு எந்தமே எனக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எந்த காரியம் வேணும்னு சொல்லி மைண்டு கொண்டு வாங்க, மைண்டு கொண்டு வருவாங்க. சிந்தைக்கு வாங்க. பணம் வேணுமா, ஒரு மனது வேணுமா, சமானமா, மைண்டு கொண்டு வாங்க. பேர பிள்ளைய யாராக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு குடும்பத்துக்கு 4 தேவைப்படும். உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட், எது அர்ஜென்ட்டு, அதை மட்டும் மைண்டு கொண்டு வாங்க. பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது வெளியே வரணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இதே போல் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், என்ன அர்ஜென்ட்டு, அதை மட்டும் கொண்டு வாங்க. மற்ற காரியத்தை அப்புறம் பார்ப்போம். இந்த ஒரு காரியத்தை முதல் பெற்றுக்கொள்வோம். அவரவருக்கு ஒரு காரியம் இருக்கும். யார் அங்கிட்டு பார்க்காதீங்க. அந்த ஒரு காரியத்தை சிந்தை கொண்டு வாங்க, எண்ணத்தை கொண்டு வாங்க. ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. உங்கள் குடும்பத்துக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை? ஒரு காரியம். ஒரு குடும்பத்துக்கு 4 தேவைப்படும். ஆனால் இப்போ நீங்கள் உடனே நடக்கிறதுக்கு ஒரு காரியத்தை எடுத்துக்கோங்க, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நிரந்தர சுகம் அல்லது பிள்ளைகளுக்கு வேலை, ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. கண்களை மூடிய வண்ணமாக அப்படியே அப்பாவை முன்னால் கொண்டு வாங்க. அப்படியே கையை கும்பிடுங்க. ஏசப்பாட்ட, ஏசப்பா உங்கள் முன்னால் நிற்கிறாரு. கையை கும்பிடுங்க. எல்லோரும் கையை கும்பிடுங்க. அப்பாவை பார்த்து அப்பாவை கண்ணு முன்னால் கொண்டு வாங்க. ஏசப்பாவை, அடிக்கப்பட்ட ரட்சகரை கண்ணு முன்னால் கொண்டு வாங்க. அப்படியே கையை கொடுத்து அப்பாடா அப்படியே கேட்க போகிறீங்க. ரீபாலா துனமல ரல ரபா தூரபா கதா டிகனா மதுர பலகரல ரபா ஊரமிலி தனி மாறுதுன மதுர பலகரல ரபா அதாசிகாரபா. இங்கே நிற்கிற ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பயங்கள் இருக்கிறது. எதிர்காலத்து குறித்து ஒரு பயம் இருக்கிறது. குறிப்பாக ஒரு சில பேர்த்துக்கு இங்கே பயப்படாதீங்க. எதிர்காலத்தில் என் பிள்ளை, எதிர்காலத்தில் என் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது. நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுருங்க. எனக்கு ஆவியானவர் சொல்லு, என் பிள்ளை சொல்லு,
ஒரு சில பிள்ளைங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க, நீ சொல்லு அப்படிங்கிறார். அதனால் இங்கே நிற்கிற யாராவது எந்த காரியத்தை குறித்து பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. மீண்டும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலை, அப்பா பிதாவை கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். ரபால துணமலகரல ரபா ஓதடி பால துணமதுர பலகரல ரபா வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உங்க வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உங்க வல்லமையா எம்மை நீரைத்து நீர் ஆளுகை செய்யோ, என்னை ஆளுகை செய்யும். நான் சொல்வது எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்தில் இருக்குமானால் ஒரு விஷயம் என்னை மன்னித்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை சுத்திகரித்து என்னை ஆசீர்வதிங்க. தகப்பனே, ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசித்தால் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீங்க. தகப்பனே, இப்போ நான் கேட்டிருக்கிற காரியம் வந்துருச்சு, கிடைச்சிருச்சு என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் என்றால் என்ன? இல்லாததை கவனிங்க. இப்போ நீங்கள் கேட்ட காரியத்தை இருக்கு, வந்துருச்சு அப்படிங்கிற ஃபீல் பண்ணணும் மைண்டுக்கு. நீங்கள் இப்போ ஏசப்பாட கேட்டீங்க, அந்த காரியத்தை வந்துருச்சு, இல்லாததை இருக்கிறது போல பார்க்கறது பேர் விசுவாசம். அப்படி பாருங்க எல்லாரும், ஒரு நிமிடம் வந்து பாருங்க. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த கேட்ட காரியம் வந்துருச்சு அப்படின்னு பாருங்க. அரபல துனமா துரபலகரலரபா துரபல தரபா. கற்பனை பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க எல்லாரும். நீங்கள் கேட்ட காரியம் வந்துருச்சு, கற்பனை பண்ணுங்க, அந்த காரியத்தை கற்பனை பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு திருமண காரியத்துக்கு ஜெபம் பண்ணலாம், கேட்டிருக்கலாம். திருமணம் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. உங்கள் பிள்ளை திருமண குளத்தில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒருவேளை கடன் பிரச்சனைக்கு கடன் அடைஞ்சு விட்டது, கற்பனை. சொல்லுங்க, இயேசுவே, இங்கே நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை கேட்டிருக்காங்க அது உடனே நடக்கும்படி இன்னைக்கே ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தருவேன் சொல்லியிருக்கிறீங்க. அது இன்னைக்கு வருவதாக, நடப்பதாக. இங்கே நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கேட்ட காரியம் இன்னைக்கு 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 இயேசுவின் நாமத்தில் வருவதாக. கையை தட்டிய போகு. வந்து விட்டது, கிடைத்து விட்டது, நடந்து விட்டது. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. இயேசு தர்றாரு, பெற்றுக்கொள்ளுங்க. ரப்பல கம்பீரே கத்தனா மாத்தற கப்பல கத்தற ரிபால தூரபா வாங்கி கொள்ளுங்க. இயேசுபாட வாங்கி கொள்ளுங்க. வலது கையை நீட்டி, வலது கையை வானத்துக்கு நேரம் நீட்டி இயேசுபாட வாங்கி கொள்ளுங்க. இதை கொடுக்கிறாரு, வாங்குங்க இயேசுபாட்ட. ரபல தரபா. அப்பா பிதாவே, புதிய வாழ்வுதர் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வுதர் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, என்னை அபிஷேகம் எங்கள் மேல நிரம்பி வழியனுமே, என்னை அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியனுமே, மண்ணான உடலை வெறுத்து என் பண்பாடி மயில் அண்ணுமே,
சொல்லுங்க. மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து என்று பண்பாடி மகிழனுமே வர வேண்டும் நல்லவர். ரப்பா எல்லாம் பாருங்க பாருங்க, வாங்க வாங்க. வர வேண்டும் நல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, தடைகள் நீக்கும் தயாபரரே, துணையாய் வாருமையா. ரீபா கப்பா, தடைகள் நீக்கும் தயாபரரே, துணையாய் வாருமையா. ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி ஒடுங்கி போன எங்கள் உற்சாகம் தாருமையா. வர வேண்டும் நல்லவரே, வர வேண்டும் நல்ல, வாங்க வாங்க. வர வேண்டும் நல்லவரே, வர வேண்டும் நல்லவரே. தகப்பனை துதிக்கிறேன், பிதாவை துதிக்கிறேன். எத்தனையோ பெண் பிள்ளைகள் திருமணம் முடிக்காமல் இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் ஆண்டவரே கல்யாணம் ஆகியும் டைவர்ஸில் இருக்கிறாங்க தகப்பனே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு வாழ்கிறாங்க தகப்பனே. அப்படிப்பட்ட குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கிற ஆண்டவரை பிரிவின ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்தெறிகிற தகப்பனே. சண்டக்கர் ஆவி, பிரிவின ஆவிகள், டைவர்ஸ் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. ஒரு மனத்தை கட்டவிழுக்கிறேன், சமானத்தை கட்டவிழுக்கிறேன், மனத்தாழ்மையை கட்டவிழுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தில் நடப்பதாக அதோடு கூட தகப்பனே. எத்தனையோ குடும்பத்தில் தகப்பனே கற்பத்துக்கணி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே கற்பத்துக்கணி கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே எத்தனையோ ஊழியர்கள் மிஷினரி ஊழியங்க இருக்குது தகப்பனே. ஆண்டவரே வேதனையோடு கஷ்டத்தோடு ஊழியம் பண்ணுற எத்தனையோ தேவ பிள்ளை இருக்காங்க. அந்த ஊழியத்துக்குன்னா எல்லா தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். கட்டப்படாத சபைகள் கட்டப்பட வேண்டும் தகப்பனே. நம்முடைய கிருபை பலன் எப்போதும் கூட இருக்கணும் தகப்பனே. அதோடு கூட ஆண்டவர் இஸ்ரேல் நாட்டுக்கும் ஈராக்கும் நடக்கிற அந்த சண்டையில் ஆண்டவர் ஒரு மனது உண்டாட்டு, ஒருத்தர் கொடுத்து விட்டு கொடுத்து வாழணும். எத்தனையோ 1000 கோடிகள் ஆண்டவரே செலவாகுது தகப்பனே. எத்தனையோ 1000 கோடிகள் செலவாகுது ஒரு யுத்தத்துக்கு ஆண்டவரே. அத்தனை கோடி பணம் இருந்தால் ஒவ்வொரு நாட்டையும் செழிப்புகளை கொண்டு வந்துடலாம். எத்தனையோ நாடு பஞ்சத்தில் வாழ்கிறாங்க, பசியில் வாழ்கிறாங்க. ஆனால் இவர்கள் ஆண்டவரே சண்டையிலையும் இராணுவத்திலையும் ஆண்டவர் பீரங்கிலையும் ஆண்டவரே ஏவுகணைகளையும் கோடிக்கணக்காக ஒரு ஏவுகணை விட்டால் எத்தனையோ கோடி சொல்கிறாங்க. எல்லா பணமும் 2 நாட்டுக்கு வீண் விரையாகிட்டு இருக்கு தகப்பனே. சமானத்தை விட்டு சொல்லிய சமாதானம் சொன்னீங்களே. செத்தா ஒன்று கொண்டு போக போகிறதில்ல. ஒரு குண்டுமணி இடத்த கூட கொண்டு போக முடியாது. ஆனால் இடத்துக்கும் எல்லைக்கும் சண்டை போட்டு வைராக்கியம், நீ பெரியாளா நான் பெரியாளா. ஆண்டவரே இந்த தேசத்தில் நடக்கிற சண்டைகள் அமைதியாகணும், சமாதானம் ஆகணும் தாப்பனே. உங்களுடைய கிருபை கூட இருக்கணும். எங்கள் ஜெபத்துக்கு பதில் தாங்க. இந்த வேலையில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கருத்தில் கொடுக்குறேன். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருடைய கருத்தில் கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவின் அனுபவிக்கும் சதாக்காலம் வரைக்கும் மட்டும் அனைவரும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.